நேத்து குழம்புல சுத்தமா உப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு மொத்த உப்பையும் குழம்புல பொட்டி வச்சிருக்கா. இதுக்கு ஏதாச்சும் காரணம் சொன்னா நாளைக்கு பச்சை தண்ணியை வச்சுட்டு இதுதான் குழம்புன்னு சொன்னான்னு சொல்லுவா. காட்டு மாலை வேட்டையாடு. என் கல்யாணத்தப்போ அந்த போட்டோகிராஃபரு நல்லா சிரிங்கன்னு சிரிக்க சொன்னா. அந்த பேவுல ஏன் அப்படி சிரிக்க சொன்னாம்னு அப்போ புரியல. ஆனா இப்போ புரியுது. அதுதான் என் வாழ்க்கையில நான் சிரிக்கிற கடைசி சிரிப்புன்னு அந்த பேவலிக்கு அப்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு போல. அதான் அப்படி சொல்லியிருக்கான். மொத்த வாழ்க்கைக்கும் சேர்த்து அப்பவே சிரிக்க சொல்லிட்டான். எல்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. நானும் நல்லா விடிய யோசிச்சு பாத்துட்டேங்க. இந்த தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி போச்சுன்னு தெரியல, முட்டைக்குள்ள கரு எப்படி போச்சுன்னு தெரியல, என் மண்டைக்குள்ள எப்படி மூளை வந்துச்சுன்னு தெரியல. மச்சான், நேற்று ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ரொம்ப வருஷம் வாழணும் டாக்டர், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். கல்யாணம் பண்ணு அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணா ரொம்ப வருஷம் வாழலாமா? அப்பதான் நீ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டான்றாரு. அதை விடு மச்சான், இன்னைக்கு நியூ இயர் இல்ல. என் பொண்டாட்டி கிட்ட காலையிலே நல்ல பேர் எடுக்கலான்னு பால் ஸ்டவ்ல வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். பால் பொங்கவே இல்ல. அப்புறம் அதை திறந்து பார்த்ததான் தெரியுது இட்லி மாவு வச்சிருக்கிறேன். பொண்டாட்டிக்கு அதை டிஸ்போஸ் பண்ண நான் பட்ட அவஸ்தை இருக்குதே. கொலகாரம் கூட போனத மாதிரி அத்தனை பாடுபட்டு இருக்க மாட்டான்டா.